ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம சோனார்க்கு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா ஜென்கின் எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணலான்னு பார்த்துருப்போம். ஸோ ஜென்கின் இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுல என்ன ஸ்டெப்ஸுங்கிறத உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோவில் இதை எந்த ஸ்டெப்பையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, கிளியராக பாருங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா SonarQube அப்படிங்கிற டூல். SonarQubeங்கிற டூல் பார்த்திங்கன்னா நம்ம ப்ராஜெக்டில் இருக்கிற கோடிங்கோட குவாலிட்டி இப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கான டூல் தான் அது. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக வர வீடியோவில் நம்ம அதை பற்றி டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோவில் சொன்ன மாதிரி SonarQube பார்த்திங்கன்னா அது கோட் கவரேஜ் யூஸ் ஆகுது. கோட் கவரேஜ்னு என்ன? முதல்ல கோட் கவரேஜ்னால் எப்படின்னா அது உங்களுக்கு முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கம்பெனியோட கண்டிஷன்ஸ் பொறுத்து மாறும் கோட் கவரேஜுங்கிறது. ஸோ 80%ங்கிறது, அதாவது 80%க்கு மேலே அதோட வேல்யூ இருந்துச்சுன்னா ஓகே, இது நல்ல கோடிங்னு அதை அஸ்யூம் பண்ணுவாங்க. நான் சொல்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு சில இடங்களில் சொல்கிறத வச்சு நான் சொல்கிறேன். ஸோ 80% அஸ்யூம் பண்ணுவாங்க. அதே மாதிரி குறிப்பிட்ட ஒரு மெகாபிட் சைஸில் இருக்கணுங்கிற சொல்லுவாங்க. ஸோ இது SonarQubeல இருக்கிற கண்டிஷன்ஸ். அதாவது தட் கண்டிஷன் மீன்ஸ் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஃபைலை அந்த SonarQubeல ரன் பண்ணுறப்ப அதில் ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி லெவலில் அந்த கொடுக்குற ப்ராஜெக்ட் கோடிங் ஃபைல் இந்த ரேஞ்சில் இருக்கணும். ஸோ இதெல்லாம் அந்த SonarQubeல கொடுக்குற கண்டிஷனை வச்சு அதுக்கேற்ற மாதிரி எவாலுவேட் பண்ணும். ஸோ இது நடக்கிறது. ஸோ முதல்ல சரி, ஏன் எதுக்கு SonarQube எதுக்கு நம்ம கொண்டு வரோம்? கோடிங் எடுத்துகிட்டு எதுக்கு நம்ம அதில் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது டெவலப்பரால் கோடில் எரர் இருக்குது, எரர் கிளியர் பண்ணி இந்த கோடு நல்ல கோடுங்கிறது அவருக்கு தெரியும். அவர் என்ன பண்ணுவார்? அவருக்கு தெரியும். டக்குன்னு என்ன பண்ணுவார்? அதுக்கேற்ற அப்ளிகேஷனில் ஓப்பன் பண்ணி கோடை ரிவ்யூ பண்ணி பார்ப்பார். இப்போது கிளைண்ட்டுக்கெலாம் என்னது? கிளைண்ட் என்ன டெவலப்பராக என்ன? கிளைண்ட் அவருக்கு தேவை பிஸ்னஸ் தான். ஸோ நம்ம என்ன பண்ணாலுமே அவருக்கு தேவையானது அந்த இயர் எண்டோ மந்த் எண்டோ அவங்க கொடுக்குற டேர்ம்ஸ் அண்ட் அந்த இயர்லி குவார்ட்டரில் நம்ம அதுக்கேற்ற ஒரு வேல்யூ கொடுத்தோன்னா அவங்களுக்கு தேவை பிஸ்னஸ் ஓரியன்டடாக தான் மைண்டில் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு விசிபிள் சார்ட்டாக காட்டணும். இந்த மாதிரி நாங்கள் டெவலப்பர் கோடிங் பண்ணிகிட்டு இருக்காருன்னா அவருக்கு கோடை எடுத்து நீங்கள் காமிச்சிங்கன்னா அவருக்கு ஒன்றுமே புரியாது. ஸோ அதனால தான் ஒரு ஷீட்டில் அது ஒரு விசிபிள் ஃபார்மேட்டில் இருக்கும். ஒரு ரீடபிள் ஃபார்மேட்டில் பார்க்கலாம். ரீடபிள் ஃபார்மேட்டில் என்னென்னா கோடை காமிக்கலாம். அந்த SonarQube டூலில் போட்டு காமிச்சோன்னா அதில் வேல்யூ காட்டும். இவ்வளோ வேல்யூ இருக்குது. அவங்கள்ட்ட முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. ஸோ இவ்வளோ வேல்யூக்கு மேலே 80% இருந்துச்சுன்னா நல்ல கோடு, இந்த கம்மியாக இருக்கணும், அவங்க கொடுத்த இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருக்குங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் சின்ன விஷயத்தை சொன்னால் அவங்க புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுட்டு நம்ம காட்டுற அந்த வேல்யூ ஷீட்டை பார்ப்பாங்க அந்த SonarQubeல. அதில் கிளியராக போட்டிருக்கும் கோடில் பக் எவ்வளோ இருக்குது, கோடோட கவரேஜ் எவ்வளோ வந்திருக்கு, இதெல்லாம் பார்த்து அதை வச்சு அவங்க எவாலுவேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் அந்த SonarQubeங்கிறது ஈஸியாக ஒரு கோடோட வேல்யூ ஈஸியாக அனாலிசிஸ் பண்ணி ரிப்போர்ட்டை கொடுக்கும். அந்த ரிப்போர்ட்டை வச்சு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க? அதை வச்சு தான் பேஸ் பண்ணி அதுக்கான சில கிளைண்ட் பார்த்திங்கன்னா அதை வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம அந்த அமௌண்ட்லாம் அங்கே ரிலீஸ் பண்ணுறது நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு புரிஞ்சதுக்காண்டி சொல்கிறேன். ஸோ SonarQubeங்கிறது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே கோடை அதில் ரன் பண்ணி அந்த கோடில் கோடோட குவாலிட்டி எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு தான் பண்ணுவாங்க. அதுதான் சொல்கிறேன். கிளைண்ட்டு அவங்களுக்கு ரீடபுளாக விசிபிளாக ஃபார்மேட்டில் காட்டுறதுக்கு தான் மெயினாக SonarQube யூஸ் பண்ணுறாங்க. நிறைய டேர்ம்ஸ் இருக்கலாம். அந்த SonarQube மல்டிபிள் யூஸஸ் இருக்கலாம். பட் நான் உங்களுக்கு எக்ஸாக்டாக ப்ரிசைஸாக சொல்கிறேன் எதுக்கு இந்த SonarQube யூஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரி எந்த வேல்யூ எந்த அளவில் யூஸ் இருக்குங்கிறத சொல்கிறேன். கிளைண்ட்டு அதாவது நான் டெவலப்பர் இருப்பாங்கள்ல, டெவலப்பரே இல்லாமல் பட் அவங்களுக்கு நீட் இருக்குது இந்த கோடோட குவாலிட்டி எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த SonarQube. அதே சேம் தான் ஜென்கின் என்ன பண்ணணும்னா நிறைய டெஸ்ட் கேஸஸ்லாம் இருக்கும். டெஸ்ட் கேஸஸ்லாம் என்ன? ஒரு ப்ராஜெக்ட் ஃபைலில் பார்த்தீங்கன்னா ஒரு HTML ஃபைல் இருக்கும், ஒரு CSS ஃபைல் இருக்கும், ஒரு பேஸ்ட் ஆன் ப்ராஜெக்டில் ஜாவாஸ் JSP ஃபைல் இருக்கும், நிறைய ASP.NET ஃபைல், நிறைய ஃபைல்ஸ் வச்சுருப்பாங்க. இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி ஒரே இடத்துல உங்களுக்கு பில்ட் பண்ணி காட்டுதில்ல. ஸோ அதுக்கு தான் ஜென்கின் பில்ட் பண்ணதுக்கப்புறமா ஆல்ரெடி SonarQubeல இன்டெகிரேட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஜென்கினில் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் வந்துட்டுனாலே டேரெக்டாக அது SonarQubeக்கு ரீடைரக்ட் பண்ணிவிடும். அந்த கோடு அங்கே ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ரன் ஆகி அந்த ரிப்போர்ட் இருக்கும். அந்த ஜென்கினோட அவுட்புட்லேயே லிங்க் இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு SonarQube டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகிடும். உங்களுக்கு வரக்கூடிய வீடியோவில்
ஒரு SonarQube இன்ஸ்டலேஷன் பண்ணுறதை பற்றியும், அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து பேசிக்காக ஒரு ப்ராஜெக்ட் ஃபுல்லாக ரன் பண்ணி கவரேஜ் எப்படி பார்க்கலாங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் ஜஸ்ட் ஒரு டெஃபினேஷன் மட்டும்தான். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த டெஃபினேஷன் புரியும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கூட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான ஆன்சர் நான் கிளியராக கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ காய்ஸ்.